உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை. உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை. எங்களும் நபி சிறப்பை இறைவன் யாருக்கும் தரவில்லை. உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை. எங்களும் நபி சிறப்பை இறைவன் யாருக்கும் தரவில்லை. ஏதெல்லாம் தேடிப்பார் எதிலுமே இல்லை. எங்கள் ஏந்தல் நபியின் புகழை இறைவன் யாருக்கும் தரவில்லை. உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை. கத்னா செய்து பிறந்தவர்கள் யாரும் உண்டுமா? உயர் கஸ்தூரி வாசம் உந்தன் தெருவில் வீசுமா? கத்னா செய்து பிறந்தவர்கள் யாரும் உண்டுமா? உயர் கஸ்தூரி வாசம் உந்தன் தெருவில் வீசுமா? உந்தன் மேனி உற்று நோக்க மறைந்து போகுமா? உந்தன் மேனி உற்று நோக்க மறைந்து போகுமா? உன் புறக்கண்ணாலே முதுகு புறம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை. குருவை தேடி சென்று கல்வி கற்கவில்லையே. அவர் அடைந்த ஞான சிகரம் யாரும் அடையவில்லையே. குருவை தேடி சென்று கல்வி கற்கவில்லையே. அவர் அடைந்த ஞான சிகரம் யாரும் அடையவில்லையே. என் பெருமானின் நிழலும் தரையில் தெரிந்ததில்லையே. பெருமானின் நிழலும் தரையில் தெரிந்ததில்லையே. அவர் வழி நடந்தால் பாத சுவடு பதிவதில்லையே. பதிவதில்லையே. உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை. எங்களும் நபி சிறப்பை இறைவன் யாருக்கும் தரவில்லை. ஏதெல்லாம் தேடிப்பார் எதிலுமே இல்லை. எங்கள் ஏந்தல் நபியின் புகழை இறைவன் யாருக்கும் தரவில்லை. சிரசில் ரோமம் வளர உதிர இருந்த துண்டுமா? அவர் விரல் நகங்கள் வளர்ந்ததாக கூற முடியுமா? சிரசில் ரோமம் வளர உதிர இருந்த துண்டுமா? அவர் விரல் நகங்கள் வளர்ந்ததாக கூற முடியுமா? ஓரிடத்தில் இருந்து கண்கள் உலகை பார்க்குமா? ஓரிடத்தில் இருந்து கண்கள் உலகை பார்க்குமா? யார் எங்கிருந்து அழைத்த போதும் செவியில் கேட்குமா? செவியில் கேட்குமா? ஓரிடத்தில் இருந்து கண்கள் உலகை பார்க்குமா? ஓரிடத்தில் இருந்து கண்கள் உலகை பார்க்குமா? யார் எங்கிருந்து அழைத்த போதும் செவியில் கேட்குமா? செவியில் கேட்குமா? உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை. கட்டுமாடை மாற்றி கட்ட கண்டவர் இல்லை. கெட்ட கொட்டாவி குரட்டைகளை விட்டதும் இல்லை. கட்டுமாடை மாற்றி கட்ட கண்டவர் இல்லை. கெட்ட கொட்டாவி குரட்டைகளை விட்டதும் இல்லை. வட்டமிடும் ஈயரும்பு தொட்டதும் இல்லை. வட்டமிடும் ஈயரும்பு தொட்டதும் இல்லை. புனித பட்டு மேனி உடலில் அழுக்கு பட்டதும் இல்லை. பட்டதும் இல்லை. வட்டமிடும் ஈயரும்பு தொட்டதும் இல்லை. புனித பட்டு மேனி உடலில் தூசி தொட்டதும் இல்லை. தொட்டதும் இல்லை. உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை. சிரசு முதல் பாதம் வரை நுபுவத்தின் வெளிச்சம். புனித அரிசில் நடந்த பாதத்திலே ஞானத்தின் துவக்கம். சிரசு முதல் பாதம் வரை நுபுவத்தின் வெளிச்சம். புனித அரிசில் நடந்த பாதத்திலே ஞானத்தின் துவக்கம். பொன் வடிவை கண்டு ரூஹும் பிரிய
நாடினேன், பொன்மொழிவை கண்டு ரூஹும் பிரிய நாடினேன். தேன் சொல்லெடுத்து அப்துல் ஹலீம் கீதம் பாடினேன், கீதம் பாடினேன். பொன்வடிவை கண்டு ரூஹும் பிரிய நாடினேன், தேன் சொல்லெடுத்து நாம் சுஹுதி கீதம் பாடினேன், கீதம் பாடினேன். உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை, எங்கள் உம்மி நபி சிறப்பை இறைவன் யாருக்கும் தரவில்லை. ஏடெல்லாம் தேடிப்பார் எதிலுமே இல்லை, எங்கள் ஏந்தல் நபியின் புகழை இறைவன் யாருக்கும் தரவில்லை. உலகெல்லாம் தேடிப்பார் ஒருவரும் இல்லை, எங்கள் உம்மி நபி சிறப்பை இறைவன் யாருக்கும் தரவில்லை. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. إلى صلوات سلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்மை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய புகழை பாடக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய கண்ணியத்தை உலகெல்லாம் உயர்த்தக்கூடிய சுன்னத் வல் ஜமாஅத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் மிகுந்த பெரியோர்களே, பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் இங்கே உறுதிப்படுத்திக்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? இங்கே வந்தால் ஏதாவது சாயா பிஸ்கட் கொடுப்பார்கள், குடித்து விட்டு போகலாம் என்று வந்தோமா? அல்லது இங்கே வந்தால் அல்லாஹுடைய புகழையும் ரசூலுடைய புகழையும் பாடலாம், கேட்கலாம், மனதார மனம் குளிர அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய நன்றி செலுத்தலாம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம் என்று இங்கே வந்திருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்ளணும். நம்ம நோக்கம் என்ன? எதுக்கு வந்திருக்கோம் இங்கே? அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டியா? டீ குடிக்கவா? ஜி சத்தமாக சொல்லுங்க. அல்லாஹ் மீது ஆணையாக்கு தான் வந்தோமா? இங்கே அல்லாஹ் மீது ஆணையா, வேற நோக்கமே இல்லை. அல்லாஹ்வை நன்றி செலுத்தும், ரசூலை புகழ் பாடம் தான் வந்திருக்கிறோம் இல்லையா? அன்பர்களே, நான் எதுக்காக உங்கள்கிட்ட நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஒரு முறை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அங்கே இதுபோன்று பலரும் கூடி அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் இங்கே கூடி அமர்ந்து உட்கார்ந்திருப்பவருடைய நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். இங்கே உட்காந்துக்கலாமே, என்னம்மா ஆன் பண்ணிட்டு உட்காந்துங்க, மறைக்குது எனக்கு. ஏம்மா ஆன் பண்ணிட்டு உட்காந்துங்க, கடைசியாக நிற்கணுமா? ஆன் பண்ணிட்டு உட்காந்து ஜி, அப்படி உட்காரு. சபை மறைக்குது, அதுக்காக கோச்சிக்க மாட்டீங்க.
ஆன் பண்ண ஓடிட்டு இருக்குமா கடைசி வரைக்கும்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்க ஒரு சபைக்கு வருகிறார். ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு யார் தெரியுமா? அதாவது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார், அமீருல் முஃமினீன். 20 ஆண்டுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்த மாபெரும் மன்னர். ஒரு சபைக்கு வருகிறார்கள். அங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள்லாம் எதுக்காக உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டாங்க. இப்போ அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹை புகழ்வதற்கும் ரசூலின் புகழ் பாடுவதற்கும் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் இதுக்கு தான் உட்கார்ந்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இதற்குத்தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். என்னமா சொன்னாங்க, நீங்கள் கோச்சிக்காதீங்க, நான் உங்கள் மீது சந்தேகப்பட்டு சத்தியம் கேட்டேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்கள் மேல் நான் சந்தேகப்பட்டு சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலே மஸ்ஜிதில் இது மாதிரி சேர்ந்து உட்காந்துருந்தோம். இப்படி சேர்ந்து உட்காந்துருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க. அவசரமாக வந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை தோழர்களே, நீங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க? இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் வருது, திருமதி ஷரீஃப்லையும் வருது இந்த ஹதீஸ். ஜெய் சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ அலா ஹல்கத்தின் யஅனி மின் அஸ்ஹாபி ஃபகால மா அஜ்லஸகும், உங்களை எது இங்கே உட்கார செய்து? காலு அஜ்லஸ்னா, நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம், நதுல்லாஹ வ நஹ்மதுஹு, அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்தவர்களாக உட்கார்ந்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டவர்களாகவும். எதற்காக வேண்டி துஆ அல்லாஹ்வை புகழ்கிறோம், எதற்காக அல்லாஹ் நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால், அலாமா ஹதானல்லாஹு லிதீனிஹி ஓ மன்ன அலைனா பிக யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா உங்களை எனக்கு ரசூலா கொடுத்தானே, உங்களை மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய மாபெரும் கண்ணியமிக்க ரசூலை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தானே, உங்களை கொண்டு அல்லாஹ் எங்கள் மீது பேரருள் புரிந்தானே. ஓ மன்ன அலைனா பிக, உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு மாபெரும் அருள் புரிந்தானே, அதை நினைத்து நினைத்து உங்களையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, உங்க உம்மத்தர் அல்லாஹ் கொண்டு வந்தானே என்று பேர் ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். கால பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு மா அஜ்லஸுக்கும் இல்லா ஸாலிக், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுங்கள், இதை தவிர வேறு நோக்கம் உங்களுக்கு இல்லையா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் கேட்டார். காலு அல்லாஹு மா அஜ்லஸனா இல்லா ஸாலிக், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறோம், இதை தவிர வேறு நோக்கம் எங்களுக்கு கிடையாது என்று சொன்னார். கால பெருமானார் சொன்னாங்க, அமா இன்னி லம் அஸ்தஹலிஃபுக்கும் துஹ்மத்தல்லகும், உங்கள் மேல் சந்தேகப்பட்டு சத்தியம் கேட்டதாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம். வேற ஏதாவது பேசிட்டு உட்கார்ந்துருந்து ரசூலுல்லாஹ்வை கண்ட உடனே நாங்கள் இந்த மாதிரி வேஷம் போடுவதாக நான் சந்தேகப்பட்டு உங்கள்கிட்ட கேட்கலப்பா, எதுக்காக உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டேன். ஓ இன்னமா அதானி ஜிப்ரீல், சற்று முன் வீட்டில் அமர்ந்திருந்தேன், ஜிப்ரீல் என்ற வந்தான். இங்கே நீங்கள் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தானே என்று பெருமானார் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பற்றி இங்கே பெருமானாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள ஜிப்ரீல் என்ற வந்தாங்க, வீட்டுக்குள்ள வந்தது ஜிப்ரீல் என்ற வந்தாங்க. சஹீஹான ஹதீஸ் இது. முஸ்லிம் ஷரீஃபில், திருமதி ஷரீஃபில் முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை கொண்டு அறிவிக்கப்படுகிறது. நல்லா கேளுங்க. ஜிப்ரீல் வந்தார்கள், வந்து ஃபஅக்பரனி, எனக்கு செய்தி சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளுடைய கூட்டத்தை நிப்பாட்டி வைத்து உங்களை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், இந்த உம்மத்தினர்களை பாருங்கள், என் ரசூலை பற்றி பேசிட்டு இருக்கிறான். இந்த ரசூலை நான் அவர்களுக்கு பேர் அருளாக கொடுத்தேனே, அதை பற்றி என் உம்மத்தில் என் முஹம்மது ஹபீப் நாயகத்துடைய உம்மத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள். அதை உங்களுக்கு தெரிவிக்கத்தான் உங்களிடத்திலே வந்தேன் என்று சொன்னார். சரிம்மா, இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சஹாபாக்களோடு அந்த செய்தி முடிஞ்சுங்களா, தொடருமா இல்லையா? அது கியாம நாள் வரைக்கும் தொடரும். இந்த பள்ளப்பட்டியிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து நாம் அல்லாஹ்வுடைய புகழ் பாடுகிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடுகிறோம். ஏடெல்லாம் தேடிப்பார், எதிலுமே இல்லை, எங்கள் ஏந்தல் நபி புகழை இறைவன் யாருக்கும் தரவில்லை என்று இங்கே உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருள் புகழை பாடிக்கொண்டு இருக்கோம் என்று சொன்னால், இன்னல்லாஹ் யுபாஹி பிக்குமுல் மலாயிகா,
மலக்குகளுடைய ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உட்கார்ந்து நம்முடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் எல்லாம் இங்கே உட்கார்ந்து அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருட்கொடையாக கொடுத்ததை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு பெருமை அடைகிறான். என்ன பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இன்னல்லாஹ் மன்ன அலைனா பிக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு எங்கள் மீது அல்லாஹ் பெரும் கருணை காட்டினானே, பேரருள் புரிந்தானே, அதை சொல்லி சொல்லி ஆனந்தம் அடைகிறோம். அன்பர்களே, நம்ம இந்த இடத்துல எது ஒன்று சேர்த்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட காதல். எந்த நிலையிலே பெருமானாரை காதல் கொள்கிறேன், பெருமானாரை புகழ் பாடுகிறேன், பெருமானாரை நாங்கள் உயர்த்தி பேசுகிறோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு மிம்பர் போடுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டு மாலையிடுவார்கள், போர்வை போற்றுவார்கள் ஒரு காலத்தில். இப்ப நாம இந்த காலத்தில் உட்கார்ந்து மௌலூத் ஷரீஃப் ஓதுறோம், எந்த காலத்தில் மீலாது நடத்துகிறோம். நாம் மீலாது நடத்துகிறோம் என்று சொன்னாலே சில பேர் கல்லால் அடிப்பார்கள், சொல்லால் அடிப்பார்கள், காஃபிர் என்று ஃபத்வா கொடுப்பார்கள், முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுப்பார்கள், நம்மளை மடையர் என்று சொல்லுவார்கள், தங்களை அறிவாளி என்று பேசிக் கொள்வார்கள், நம்மளை கீழ்த்தரமாக எண்ணுவார்கள், காசுக்காக வேலை செய்கிறோம் என்று சொல்வார்கள், பணத்துக்காக மௌலூத் ஓதுகிறோம் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் பேசக்கூடிய காலத்திலே உட்கார்ந்து எங்கள் யா ஹபீப் யா ரசூலுல்லாஹ் சொல்றோம் பாருங்க. சஹாபாக்கள் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தார்கள்? ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடினால் சங்கை செய்யப்படுவார்கள், பெருமானாரை புகழ்ந்து பாடினால் பெருமானார் கண்ணியப்படுத்துவார்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நீ மிம்பரிலே உட்கார்ந்து படியுங்கள் அசான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை அமைத்து கொடுத்த காலம் போய்விட்டது. இன்று மேடை அமைத்தால் அவர்களை பற்றி கேவலமாக பேசக்கூடிய காலத்திலும் உட்கார்ந்து உலகமே கேவலமாக பேசினாலும் பேசட்டும், இந்த உலகமே எங்களை தூற்றினாலும் தூற்றட்டும், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவோம், மீலாது நடத்துவோம், பெருமானாரை பற்றி உலகமெங்கும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட காலத்துல உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடுகிறோமே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா என்ன சந்தோஷப்படுவா சொல்றீங்க? என் மலக்குகள் சொல்லி இன்னும் அல்லாஹ் பெருமைப்படுவான். பாருங்க, எந்த காலத்துல உட்கார்ந்து எங்களை எல்லாம் இவர்கள் எல்லாம் பார்த்து பத்தாம் பசலிகள் என்றும் அறிவிலிகள் என்றும் முட்டாள்கள் என்றும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே உட்கார்ந்தும் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடினார்கள். இவர்கள் சஹாபாக்கள் வழி வந்தவர்கள் என்பவர்கள். இந்த ஒன்று போதும் நம்ம சொர்க்கம் ஓட்டு போறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்திலே இங்கே உட்கார்ந்து இருக்கிறோமே, வேற எந்த தாலுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இல்லை. எனக்கும் கண்ணியத்திற்குரிய ஹஸரத் கபிலா அவர்களுக்கும் வேறு எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்திலே அவர் அழைத்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்திலே அவர்கள் நேசிக்கிறோம். இந்த ஒரு முஹப்பத்து போதும் நண்பர்கள். இங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா மஹ்ஷர்ல அர்ஷுடைய நிழல்ல 7 பேருக்கு இடம் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. யார் தெரியுமா? ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? யாருக்காவது 7 பேர் தெரியுமா? ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு யுதில்லுஹுமுல்லாஹ் சபஅத்தன் யுதில்லுஹுமுல்லாஹ் தஹத தில்லி அர்ஷ். மறுமை நாளில் தலைக்கு மேலே சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அர்ஷுடைய நிழலிலே 7 பேருக்கு இடம் கொடுப்பான். அஸ்-சுல்தான் ஆதில், மிக நீதமாக ஆட்சி செய்த அரசர். இடது கையில் வலது கையில் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியாமல் மறைத்து தர்மம் செய்த கொடை வல்லல். ஒரு அழகிய பெண் அழைத்த பொழுதும் கூட தவறு செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து விலகி ஓடிய இளைஞர் என்று வரிசையா 7 பேர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பார்த்தா எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. ஒன்னே ஒன்று ரொம்ப ஈஸியா இருக்கு. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, இன்னல்லாஹ யகூலு யௌமுல் கியாமா, கியாம நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அறிவிப்பை வெளியிடுவான். மக்கள் அனைவரையும் பாருங்க, யகூலு யௌமுல் கியாமா ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, எனக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். எனக்காக வேண்டி, வேறு எந்த நோக்கத்திலும் இல்லை. மாமன் மச்சான் உறவில்லை, அண்ணன் தம்பி உறவில்லை, கொடுக்கல் வாங்கல் இல்லை, மருமகன் மாமனார் உறவில்லை, எனக்காக வேண்டி மட்டுமே ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொண்டவர்கள் உங்களில் யாரும் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான். கை தூக்குவாங்க எல்லாரும். இன்ஷா அல்லாஹ் நானும் அதுக்கு கை தூக்குவோம். நான் உங்களை எல்லாரையும் நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஜி, நீங்க எல்லாம் நேசிக்கிறீங்களா இல்லையா? நேசிக்கிறீங்களா? நாம கை தூக்குவோம்ல இன்ஷா அல்லாஹ் தாலா.
உங்கள் அல்லாவுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்தவர்கள். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் எனக்கு சொந்தக்காரங்களா யாருமே இல்லை. என் பையன் உட்கார்ந்துருக்காரு, மற்றபடி சொந்த பந்தங்களா யாரும் வேற யாரும் இல்லை. உங்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன் அல்லாவுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதலர்கள் நீங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழ் கேட்க வந்தவர்கள் என்பதற்காக நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்க நேசிக்கிறீங்க இல்லையாவா? என் நேசிக்கிறேன் கை தூக்கும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இப்படி அல்லாஹ் தஆலா கேட்பா மறுமை நாள்ல, நம்ம எல்லாரும் கை தூக்குவோம். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுவான், அல் யௌம இன்றைய நாளிலே அதில்லுஹும் பிஃபி தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லி, என் நிழலை தவிர வேறு நிழலை இருக்காதே அந்த மஹ்ஷரிலே உங்களுக்கெல்லாம் என் நிழலை நிழல் தருகிறேன் வாருங்கள் அல்லாஹ் கூப்பிட்டுக்கோ. என் நிழலை நான் அழைத்துக் கொள்கிறேன் வாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழைத்துக் கொள்வார் என்று முஸ்லிம் ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதை ஒன்றை நம்பலாம் எனக்கு ஆதரவு இருக்கு. எனக்கு வேற அமல்கள்லாம், நம்ம தொழுகை எத்தனை ஓட்டை, ஒழுவிலே ஓட்டை, நம்ம நோன்பு எத்தனை ஓட்டையா இருக்குமோ தெரியல, நம்முடைய இபாதாத்துகள்ல நம்முடைய தர்மங்கள்ல எத்தனை ஓட்டைகள் எப்படி சொல்ல முடியும் நமக்கு தெரியல. ஒன்னே ஒன்று மட்டும் நாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உறுதியாக நாம் சொல்லலாம், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தோம், ஒருவரை ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியம் கொண்டோம், ஒருவரை ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி சந்தித்துக் கொண்டோம், நம்ம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அரசுடைய நிழல் கொடுப்பான். இங்க வந்து எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோமே, இதை பற்றியும் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் மாலிக் இமாம் தங்களுடைய முஅத்தா இமாம் மாலிக்ல பதிவு செய்திருக்கிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவிப்பு செய்கிறான். நல்லா கவனிங்க. வஜபத் முஹப்பதி, என் நேசம் வாஜிபாகி விட்டது, அவசியமாகி விட்டது, கட்டாயமாகி விட்டது. நான் இன்ன அடியார்களை நேசிக்கிறேன். யாரை சொன்னாங்க? அவுலியாக்களை, ஓதுல்ல முஹீதீன் ஆண்டகை, அஜ்மீர் ஆண்டகை, அவர்கள் அல்லாஹ்வுடைய மஹபூபீன்கள். நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு என்ன செய்வது? இரவெல்லாம் தொழுதார்கள், நம்மால முடியாது. சொத்து பத்துக்கள் அத்தனையும் தர்மம் செய்துவிட்டு வெறுங்கையாக இருந்தார்கள், நம்மால முடியாது. பகலெல்லாம் நோன்பு ஓட்டுறாலும், வருஷம் 300 நாளும் 365 நாளும் 5 நாட்களை தவிர மிச்ச நாளாக நோன்பு வச்சாங்க, நம்மளாலாம் முடியாது. நினைச்சுங்களா? இப்ப அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு எளிய வழி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், வஜபத் முஹப்பதி, என்னுடைய நேசம் அவசியமாகி விட்டது, திட்டமாகி விட்டது, கடமையாகி விட்டது. யாருக்கு தெரியுங்களா? லில் முத்தஹாபீன ஃபிய்ய, எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் யார் பிரியப்பட்டு கொண்டார்களோ. நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் அல்லாஹ்க்கு சேர்ந்து உட்கார்ந்தோமே, நம்மை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள். நேசியோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. வல் முத்தஜாலிசீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து அமர்ந்தவர்கள். அல்லாஹு அக்பர். என் காதலுக்காக வேண்டி, என்னை பற்றி பேசுவதற்காக, என் ஹபீபு நாயகத்தை பேசுவதற்காக, அல்லாஹ் ரசூலுடைய காதலுக்காக வேண்டி யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்தார்களோ அவர்களை நேசிப்பதை அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். வல் முத்தஜாலிசீன ஃபிய வல் முத்தஸாவிரீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டவர்கள். வேற எந்த நோக்கமும் இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய செய்தியை நான் பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி இவர்கள் சென்று அவரை சந்திக்கிறார்கள், அவர் வந்து இவரை சந்திக்கிறார்கள், இவர்களை நேசிப்பது என் மேல் கடமை. நாலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் முதபாதிலீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் செலவு செய்து கொண்டவர்கள். அன்பர்களே, நீ கல்யாண செலவு எவ்வளவோ சேரும், புரிஞ்சுங்களா? முத்தாபான ஃபாத்தியா ஓதுறாங்க, ரொம்ப செலவு செய்கிறாங்க. நீ அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு என்ன செலவு செய்யும்? ஒன்றும் இல்லைங்க. சாயா வாங்கி கொடுத்தாங்கல்ல, அல்லாஹ் ரசூலுடைய புகழ் கேட்பதற்காக வந்த மக்களுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தாங்கல்ல, இது முத்தபாதிலீன ஃபியால வரும். ஒரு லட்டு கொடுப்பாங்கல்ல, இது எதுல வரும்? வல் முத்தபாதிலீன ஃபிய, எனக்காக வேண்டி செலவு செய்து கொண்டவர்கள். அதான் நான் என்னுடைய எல்லா பீர்பாய்களுக்கும் முரீதுகளுக்கு நான் சொல்றது, ஒவ்வொருத்தரும் உங்கள் வீடுகளில் நீங்க மீலாது விழா நடத்துங்க, ஒவ்வொரு ஊர்லையும் நடத்துங்க. ஊரில் நடத்துறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டில் நடத்து. உன்னால் எவ்வளவு முடியுமோ உன் சம்பளத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து வச்சுக்கோ. நீ 10,000 சம்பளம் வாங்குறியா, ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கோ. ஒரு சொந்த பந்தங்களை கூப்பிடு, 1 கிலோ கோழி வாங்கு, அது என்ன முடியுமோ வாங்கு, சோறாக்கு, அத்தனை 10 பேருக்கு நீ போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூத் ஷரீஃப் ஓது. விளைஞ்சிங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக வேண்டி செலவு செய்தாயா, உன்னையும் அரசுடைய நிழலில் கூப்பிட்டுக்கிறவான்னு கூப்பிட்டுக்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வல் முத்தபாதிலீன ஃபிய்ய, எனக்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்கள். எல்லாம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், அத்தனை தாய்மார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், உங்கள் வீடுகளில் ரபியுல் அவ்வல் மாசத்திலே நீங்களும் மௌலூத் ஷரீஃப் ஓதுங்கள். நீங்களும் வீட்டில் 10 பேரை கூப்பிடுங்க, வேற யாரும் வேணாம். உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்னத்தா பெரியத்தா பிள்ளைங்க காலா பெரியம்மா பிள்ளைங்களை கூப்பிடுங்க. அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வீட்டிலே 5 பேரோ 10 பேரோ கூப்பிட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த போல நீங்கள் செலவு செய்யுங்கள். வசதி அல்லாஹ் நிறைய கொடுத்துருந்தானா 10 ஆடு அறுத்து போடு, விளைஞ்சுங்களா, என்ன செய்ய முடியுமோ அறுத்து போட்டு ஊருக்கே சோறு போடு. உன் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்காம வேற யாரு கொடுக்க போற? உன் பையனுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு கல்யாணத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ற, உன் பொண்ணுடைய சந்தோஷத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ற. அல்லாஹ் ரசூலுடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடாதா? அல் முத்தபாதிலீன ஃபிய்ய, எனக்காக வேண்டி செலவு செய்வார்களே அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி அல்லாஹ் சொல்வதாக, வஜபத் முஹப்பத்தி, என் காதல் அவர்கள் மேல் கட்டாயமாகி விட்டது, அவசியம் அவர்களை நான் நேசிக்கிறேன். இன்னொரு ஹதீஸை சொல்லி அடுத்த செய்திக்கு போவோம். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் வருது. அது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முத்தஹாபூன ஃபீ ஜலாலி, எனக்காக வேண்டி யார் இப்படி ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்வார்களோ, லஹும் மனாபிரும் மின் நூர், கியாமத் நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நூறாலான ஒளியாலான ஒரு பெரிய மிம்பர் செய்து, ஒரு பெரிய சிம்மாசனம் செய்து அதிலே அல்லாஹ் தஆலா அவர்களை அமர வைத்திருப்பான். சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யக்பிதுஹுமுன் நபியூன் வஷ்ஷுஹதா, அவர்களை பார்த்து நபிமார்களும் பேராசை கொள்வார்கள், சுஹதாக்கள் பேராசை கொள்வார்கள். இது இவ்வளவு பெரிய அந்தஸ்தா! அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அவர்களை பார்த்து நபிமார்கள் ஆசை கொள்வார்கள், சுஹதாக்கள் பேராசை கொள்வார்கள். யாருங்க இவங்கெல்லாம்? உம்மத்தே முஹம்மதியால உள்ள ஆட்கள் தான் இவங்க. என்னதான் அப்படி அமல் செய்தார்கள்? வேற ஒன்றும் செய்யல, அல்லாஹ்வுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சாங்க. அடேங்கப்பா, 20 ஹஜ் செஞ்சாங்கன்னு சொன்னா எஜமா மட்டும்தான் போகணும், நம்மளாம் போக முடியுமா? 30 ஹஜ் செய்தார்கள், 250 உம்ரா செய்தார்கள். அதனால் இங்கே இந்த மிம்பர் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் போக முடியாது, இவங்க தான் போகலாம். 20-30 ஹஜ் செஞ்சுட்டாங்க, ஒரு 1000 உம்ராக்கு மேலே செஞ்சிருப்பாங்க போல தெரியுது. நாமெல்லாம் செய்யலை, விளைஞ்சுங்களா? இல்லை 500 குர்ஆன் ஓதி இருப்பாங்கன்னா ஹாஃபிஸாக்கள், அது ஹிஃப்ஸ் மசாலா ஓதி உஸ்தாதுமார்கள் தான் போகலாம். வாழ்நாள்லாம் குர்ஆன் கேட்டு உட்காந்துருக்கேன், நாமெல்லாம் போக முடியாது. அல்ல 2 பள்ளிவாசல் கட்டினார்கள், அதற்காக இந்த மிம்பர், எதற்காக இந்த சிம்மாசனம் சொன்னா அது யாரோ ஊரில் 2 பேர் தான் போகலாம், படி நாமெல்லாம் போக முடியாது. என்ன நம்மள மாதிரி ஏழை மக்களுக்கு பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். அதற்காக நபிமார்களும் பொறாமைப்படக்கூடிய, சுஹதாக்களும் பொறாமைப்படக்கூடிய சிம்மாசனம் அமைத்து அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி தீர்வானவர்களை. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் சஹீஹான ஹதீஸ். நண்பர்களே, அப்ப இந்த ஹதீஸ்லாம் பார்க்கும்போது ஆதரவு இருக்கு. நம்மையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இங்கே வந்த இந்த பரக்கத்தில் நாம் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நாம் வந்து நேரங்களை செலவழித்து ஒருவருக்கொரு சந்தித்துக் கொண்டோமே, இந்த பரக்கத்தில் நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மையும் அர்ஷுல் நிழலிலே பொறுக்கி எடுத்துக் கொள்வார். இப்போ சஹாபாக்கள் என்ன சொல்லி காமிச்சாங்கம்மா? எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கோம் சொன்னாங்க? யஹ்மிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வதற்காக வேண்டி, அலாமா ஹதானா லிதீனிஹி வ மன்ன அலைனா பிக, யா ரசூலுல்லாஹ், உங்களை கொண்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா எங்களுக்கு பேரருள் புரிந்தானே, அதை அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக. பை, நன்றி எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும் பை. அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணுமா இல்லையா? கண்ணு அல்லாஹ் கொடுத்த நியமத்தா இல்லையா? காது அல்லாஹ்வுடைய நியமத், பேச்சு அல்லாஹ்வுடைய நியமத், பல்லு அல்லாஹ்வுடைய நியமத், நாக்கு, உதடு, கல்பு, கை, கால், வீடு, வாசம், மனைவி, மக்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத். ஆனா சஹாபாக்கள் எது சொன்னாங்க? யார சொல்ல, உங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அதை நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஏன் எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆன்ல எல்லா நியமத்துகளையும் சொல்லி காட்டுறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன், 2 கண்களை உங்களுக்கு நான் தரவில்லையா? வலிசானோ ஷஃபத்தை, ஒரு நாவை உங்களுக்கு தரவில்லையா? 2 உதடுகளை உங்களுக்கு நான் தரவில்லையா? அல்லாஹ் வரிசையா கேட்கிறான். விளங்குங்களா? எல்லா நியமத்தையும் அல்லாஹ் சொல்றான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், இங்கே கொடுக்கப்பட்ட நியமத்துகளை பற்றியும் நீங்கள் மறுமையில் கேட்கப்படுவீர்கள் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்றான். ஆனா ஒரே ஒரு நியமத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லுகிற பொழுது அதை பெரும் ஆனந்தத்தோடு மிகுந்த சந்தோஷத்தோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பேருபகாரம் செய்திருக்கிறான். வேற எதையும் மன்ன என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லவில்லை. மன்ன என்ற என்ன தெரியுமா அர்த்தம்? அளவிட முடியாத நியமத். உன்னுடைய எந்த காரியத்துக்கும் பதிலாக கொடுக்கப்படாமல் தன் புறத்திலிருந்து அருளாக கொடுக்கப்பட்ட நியமத். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த நியமத்திற்கு யார் முயன்றாலும் பிரதி உபகாரம் செய்யவே முடியாதோ அப்படியாப்பட்ட நியமத்துக்கு மன்னன்னு சொல்றது. அதாவது இந்த நியமத்துக்கு நீங்கள் பிரதி உபகாரமே செய்ய முடியாது, இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தவே முடியாது உங்களால். அப்படிப்பட்ட நியமத்துக்கு மண் என்று சொல்லுவது. அந்த மாதிரி நியமத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஜல்லஷான் தாலா. அல்லாஹ் ஜல்லஷான் பேர்களில் ஒரு பேர் மன்னான். மன்னான அப்படிப்பட்ட பேரருளை அள்ளி கொடுப்பவன், யாரும் பிரதி உபகாரமே செய்ய முடியாத பேரருளை கொடுப்பவன். அந்த அல்லாஹ் மொத்த குர்ஆன்ல நான் அப்படிப்பட்ட ஒரு பெரும் நியமத்தை உங்களால் பதிலே செலுத்த முடியாத, நன்றி செலுத்தி முடிக்கவே முடியாத ஒரு பேரருளை உங்கள் மேல் நான் செய்திருக்கிறேன். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பேரருளை செய்திருக்கிறான். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு ரசூலாக அனுப்பி வைத்தேனே, இது நான் செய்த பேரருள். அல்லாஹ் தஆலா பை கண்ணும் அல்லாஹ் செஞ்ச நியமத்தாங்க, காதும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தான். இது எதையுமே அல்லாஹ் தஆலா பேரருள் மன்னன்னு சொல்லு நியமத்துன்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. விளங்கிக்கலாம். இது ஒன்றை மட்டும்தான் மொத்த குர்ஆன் லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்திருக்கிறான், அளவிட முடியாத அருளை கொடுத்திருக்கிறான். அது என்ன? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அவர்களுக்கு அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொன்னான். சமஜாக பை இல்லைங்களா? ஏன் அல்லாஹ் சொன்ன மன்னன் மற்ற நியமத்துகளை ஏன் சொல்லலை என்று சொன்னால், ஜஸாக்கல்லாஹ், ஏன் சொன்னா? இவர் கண்ணு அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா நியமத்தா இல்லையா? அன்பர்களே நல்லா கவனி, கண்ணு அல்லாஹ் கொடுத்த நியமத்தா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த பேரருளா இல்லைங்களா? இல்லை, பேரருள் தானே. இப்போ நான் சொல்கிறேன், கண்ணு அல்லாஹ் கொடுத்த பெரும் தண்டனை, அது அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய நம்ம கொடுத்த தண்டனைகள் பெரிய தண்டனை ஒத்துக்குவோமா நம்ம? கௌரி மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா ஒரு அடியானை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுவான். ஒரு அடியானை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுவான். இப்போ அல்லாஹ் தஆலா அவனிடத்துல கேட்பான், நீ இப்படி தான் செஞ்சையே, இன்ன வஸ்துக்களை நான் பார்க்க வேணான்னு சொன்னேன், அதெல்லாம் நீ பார்த்தையே, அந்நிய பெண்களை பார்க்க வேணான்னு சொன்னேன், நீ பார்த்தையே ஜி, எல்லாம் வரிசையாக கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், ரப்பே நான் பார்க்கல. தப்பிச்சுக்கிறதுக்கு வழி வேற வேணும் இல்லையா? பயந்து நடுங்கி போய் நானும் செய்யவே இல்லை, நான் பார்க்கவே இல்லையா ரப்பேன்னு சொல்லுவான். இப்போ அல்லாஹ் தஆலா வாய்க்கு சீல் வச்சிருவான், வச்சுட்டு கண்ணை கேட்பான், கண்ணே நீ சொல்லு, அவன் பார்த்தானா இல்லையா? ரப்பே இதை வச்சு தான் பார்த்தான், என்னையை வச்சு தான் அவன் பார்த்தான். லிஸ்ட்டே சொல்லுது, எப்போ என்னென்ன பார்த்தான், எத்தனாம் தேதி, என்ன நிமிஷம், யாரை பார்த்தான், அவன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்து வரைக்கும் உள்ள எல்லா லிஸ்ட்டையும் வரிசையாக சொல்லுது கண்ணு. அறிஞ்சுங்களா? கண்ணை பார்த்து கேட்டான், கண்ணே இது என்ன ஆச்சரியம், இது வரைக்கும் நாக்கு தானே பேசும் துணியாவில் கேள்விப்பட்டிருக்கோம், கண்ணு எங்கேயாவது பேசுங்களா யாருக்காச்சும்? கண்ணு எங்கேயாவது பேசி பார்த்துருக்குறோமா? என்ன கண்ணே இப்படி பேசுகிறாய், நான் என்ன உன்னை எப்படியெல்லாம் அலங்காரம் செய்தேனே, சுருமா போட்டு மை போட்டு அலங்காரம் செஞ்சு கண்ணுக்கு எத்தனைலாம் போடுறாங்க பார்த்தீங்களா? விளைஞ்சிங்களா? முந்தினா லிப்ஸ்டிக் பெண்கள் உதட்டுக்கு தான் போடுவாங்க, இப்போ கண்ணுக்கு மேலாம் லிப்ஸ்டிக் தலைவி, கண்ணுக்கு கீழே ஒரு லிப்ஸ்டிக்கு மேலே ஒரு லிப்ஸ்டிக், அந்த புருவத்துக்கு ஒன்று செலவி, என்ன கண்ணை அலங்கரிக்கிறதுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் செலவு செஞ்சு இப்படிலாம் அலங்காரம் செய்தேனே, எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாயே என்று இவன் திட்டுவான் கண்ணை பார்த்து. இப்படி நீ பேசினாய் என்று கேட்பான். யௌம நக்திமு அலா அஃப்வாஹி, யௌம வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும், ஒவ்வொரு உறுப்பும் சாட்சி சொல்லும். இப்போ கேட்பான், ஏப்பா எப்படி எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறீங்கன்னு கேட்பான். அந்த கண்ணு சொல்லும், அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லா வஸ்துக்களையும் பேச வச்ச அல்லாஹ் தான் எங்களை பேச வைத்தான் கண்ணு சொல்லும். இப்போ சொல்லுங்க, அவன் மறுமையில் என்ன விரும்புவான், என்ன விரும்புவான் தெரியுமா? பேசாமல் எனக்கு கூடனா படிச்சிருக்கலாமே, எனக்கு தட்டி முட்டு வாங்கிட்டு போய் சேர்ந்துருக்கலாம், கண் இல்லாமல் படிச்சிருக்கலாமே, ரொம்ப இது கண்ணு அதாபாத போச்சு,
லிஸ்ட்டு ஒன்று உடலையே. எத்தனை சினிமா பார்த்தேன், எத்தனை ட்ராமா பார்த்தேன், எத்தனை நாடகம் பார்த்தேன், தெருவில் எத்தனை பேர் பார்த்தேன், ஒன்று விடாமல சொல்லுது. கண்ணு குருடனா வாழ்ந்தாலும் 70 வயசு வாழ்ந்துடுறான், போய் சேர்ந்துடுறானே, தட்டு மாதிரியாவது வாழ்ந்து முடிச்சிடறானே, பிள்ளை குட்டிலாம் பெற்றுறான் கண்ணு இல்லாமல். ரொம்ப இந்த கண்ணு கொடுத்து அதாபால போச்சு, கண்ணு எனக்கு பெரிய அதாபா மாறிடுச்சே, நிக்குமத்தா மாறிடுச்சே, நேமத்தா இல்லை தண்டனையா போயிடுச்சு என்று அங்கே அழுவான். அப்ப கண்ணு அல்லாஹ் கொடுத்த நேமத்துன்னு சொல்றதா, கண்ணு அல்லாஹ் கொடுத்த தண்டனைன்னு சொல்றதா, அதாபுன்னு சொல்றதா? நல்லா விளங்கிங்க. கண்ணு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கொடுத்து விட்டான். இந்த கண்ணு அதாபாகவோ அது நேமத்தாகவோ மாத்திரது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் நாரே தக்பீர் சொல்றாங்க, மற்றவங்கலாம் உட்காந்து சத்தமா அந்த மரத்துக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜி. எனக்கு என்ன ஆராய்ச்சி வருது தெரியுமா ஜி? இந்த கண்ணை விளைஞ்சிங்களா எல்லாம் சத்தமா அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. இந்த கண்ணை அல்லாஹ்வுடைய தண்டனையாக இல்லாமல் அதை நேமத்தாக மாற்றி கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் கண்ணை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். அந்த கண்ணை ரசூலுல்லாஹ் வந்திருக்காவிட்டால் அது நேமத்தா இருந்திருக்காது. மறு உலகில் சென்று நீ கவலை கை சேதப்படக்கூடிய, உனக்கு கை சேதமாக, உனக்கு கவலையாக, உனக்கு அருளாக இருக்காது, இருளாக மாறி இருக்கும். பெருமானார் தான் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணை இப்படி பயன்படுத்துங்கள், இதை பாருங்கள், இதை பார்க்க வேண்டாம், இப்படி நடந்து கொள்ளுங்கள், இப்படி நடக்க வேண்டாம். அல்லாஹ் நீங்கள் கண்ணால் பார்ப்பதையும் நீங்கள் உங்கள் கண் மூலம் எதை பார்க்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். யஅலமு காயினத்தல் அயுனி வமா துக்ஃபி ஸுதூர். உங்கள் கண்கள் செய்கிற சதிமோசங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் கவனித்துக் கொண்டிருங்கள். குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். மூமினான மக்கள் ஆண்களிடத்தில் சொல்லுங்கள், உங்கள் கண்களை கீழே தாழ்த்திக் கொள்ளுங்கள், அந்நிய பெண்ணின் அழகை பார்த்து ரசிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இதெல்லாம் காட்டி கொடுத்தது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கண்ணை அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியமான கண்ணா மாத்திட்டான். அதாபாக ஆகியிருக்க வேண்டிய கண்ணை நேமத்தாக மாற்றி கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைன்னா மாட்டிட்டு முழிச்சிருப்போம். இந்த கண்ணை வச்சு மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா தண்டனை வாங்கி கொடுத்துருப்பான். அப்போ நம்ம எப்படி நடக்க வேண்டும், கண்ணு செல்ல வேண்டிய வழி என்ன, கண்ணை எப்படி பயன்படுத்த வேண்டும். காபாவை பாரு சவாபு கிடைக்கும், வாப்பா அம்மாவை பாரு சவாபு கிடைக்கும், ஒரு ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும், நல்லடியாரில் பாரு சவாபு கிடைக்கும். இதை பாரு, இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேமத்தை நேமத்தாக ஆக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பெருமானார் வந்திருக்காவிட்டால் கண் இருந்திருக்கும், அது நேமத்தாக இருந்திருக்காது, அதாபா இருந்தது. இந்த நாக்கு நேமத்தா அதாபா? அல்லாஹ் கொடுத்தானே, அலம் நஜஅல் லஹு ஐனைன், இந்த கண்களை உனக்கு நான் கொடுக்கவில்லையா? வலிசானம் வ ஷஃபதைன், ஒரு நாவை கொடுக்கவில்லையா? 2 உதடுகளை கொடுக்கவில்லையா? நாவு அல்லாஹ் கொடுத்த நேமத்தா இல்லையா? இல்ல கேட்பானா இல்லைங்களா? இந்த நாவு நேமத்தா தண்டனையா ஜி? நாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காவிட்டால் தண்டனையா மாறி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், நீ என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்று பக்கம் பக்கமாக சொல்லிக் கொடுத்தார்கள் நமக்கு. ஏன்னா அல்லாஹ் பெருமான துஆவும் கற்றுக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு மின் லிசானின் ஐஸ்னபா, பொய் சொல்லக்கூடிய நாவுகை விட்டும், முனாஃபிக் தனத்தான கல்வை விட்டும் இடத்திலே பாதுகாவல் தருகிறேன் ஜி. பெருமான அந்த எந்த நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதோ அந்த நாவு அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நாவு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த நாவில என்ன சொன்னால் அல்லாஹ் தஆலா பிரியப்படுவான், என்ன சொன்னால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். இந்த நாவு நேமத்தா மாறும். ஒண்ணா சொல்லி கொடுத்தோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. பெருமான சொன்னாங்க நிஅமத்தானி, 2 பெருமான சொன்னாங்க. கலிமத்தானி, புகாரி ஷரீஃப் கடைசி ஹதீஸ், 2 வார்த்தைகள். ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், உன் நாவிலே நீ சொல்வதற்கு ரொம்ப லேசானது. கவனிங்க, நாவிலே சொல்வதற்கு ரொம்ப லேசானது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் வ ஸகீலத்தானி ஃபில் மீசான், எடை தராசிலே கொண்டு போய் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதை வைத்தால் ரொம்ப கனமா இருக்கும். வ ஹபீபத்தானி இந்த ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. ஆலிம்கள் சொல்லக்கூடாது. அப்படி 2 வார்த்தை இருக்குன்னு பெருமானார் சொன்னாங்க. புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ் இது. யாரா சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், ஹுசூர் சொல்றாங்க
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒரு சின்ன பரிசு 10 20 50 எதுக்கு இருக்கிற காசு கொடுப்பா, கரெக்டாக சொல்லிட்டாங்க. இது மாதிரி 100 ரூபாய் கடனாக பெற்றுக்கொள்கிறேன், திரும்ப கொடுத்துறேங்க சார். வாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஜஸாக்கல்லாஹ். கொடுங்க அஜமான், பெற்றுக்கொண்ட கடனை கொடுத்து விட்டேன். அலஞ்சிங்களா என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 2 எவ்வளோ ஈஸியாக சொல்லுங்க எல்லாரும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளோ லேஸ்? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? மலைகளை தூக்குற மாதிரி இருக்கா, இல்லை 50 கிலோ வெயிட் தூக்குற மாதிரி இருக்கா, அரிசி மூட்டை தூக்குற மாதிரி இருக்கா? என்ன லேஸ்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 100 வாட்டி சொல்லிடலாம். இங்கே உட்காந்துருக்கும் போதே 100 வாட்டி சொல்லிடலாம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஆளுக்கு 200 தடவை சொல்லிடலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மனசு வச்சோம்னா ஒரு 10,000 தடவை சொல்லிடலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ். ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அழுத்தி கஷ்டப்பட்டு தஜ்வீது முறைப்படி குன்னாவோட மத்தோட என்ன பை ஷத்தோட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படி சொல்லணுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணுமா? ரொம்ப ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். ஏன்னா சில பேர் தஜ்வீது வந்து கிராத் அப்படின்னு சொன்னால் அழுத்தி சொல்கிறது தான் தஜ்வீது. பை அப்படி இல்லை பை, குர்ஆன் ரொம்ப லேசானது பை. இன்னா பைனா கல் கௌசர் எவ்வளோ லேசாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சில பேர் தஜ்வீது கிராத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பை என்ன கிராத் வர தஜ்வீது அப்படி பயங்கரம் அப்படி அப்படிலாம் கிடையாது பை. குர்ஆன் சொல்கிறதுக்கே ரொம்ப லேசாக. இன்னா பைனாங்கிற ஒருத்தர் உட்காந்து பைனா கல் கௌசர் கேட்டால் பார்த்தவங்களும் குர்ஆன்னாலும் ஓடி போயிடுவாங்க பை. குர்ஆன் அல்லாஹ் நமக்கு ரொம்ப லேசாக விளக்குது. எஸ்ஸர்னால குர்ஆன் இருக்குது. அது தஜ்வீதுலாம் ரொம்ப அழுத்தணும்லாம் அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னா பைனாக்கல் கௌசர். அது அது முடிஞ்சு அதான் இன்னா பைனாக்கல் கௌசர் முடிஞ்சு போச்சு. இதான் தஜ்வீத். கொஞ்சம் இன்னால் அந்த அலிஃப்ல மட்டும் நீட்டாக போதும். இன்னா பைனாக்கல் கௌசர் முடிஞ்சு. அந்த ரேலை கொஞ்சம் தஃகீம் செய்யுங்க, முடிஞ்சு. இதான் தஜ்வீது. இங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஜெய் சக்கராத்தை கூட சொல்லலாம் பை, எவ்வளோ லேசாக இருக்குது பாரு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த நாவை எப்படி பழக்கப்படுத்திட்டாங்க பாருங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க மறுமை நாளில் போய் அல்லாஹ் முன்னாடி இவ்வளவெல்லாம் சொன்னாரப்பேன்னு அந்த நாக்கு சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நாக்கை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படி பெருமானார் அந்த நாக்குக்கு பழக்கப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் கிடைக்குதானு தெரியல, அது சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. விளைஞ்சிக்கலாம். ரொம்ப நீங்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அது. அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸை காட்டுவானாக. ஜி என்ன பை வாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அபி ஷைபா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஜி இங்கே பாருங்க. ஃபமன் லன்ன பில் மாலி ஐ யுன்ஃபிகஹு. யாருக்காவது அவர்கள் காசு பணத்தை செலவழிக்கிறது கஞ்சத்தனம் இருந்தால், பாருங்க கஞ்சர்களுக்கெல்லாம் நற்செய்தி இருக்கு. கஞ்சர்கள்லாம் எதுக்கு பார்ப்போம், தூக்கு பண்றாங்க, ஒருத்தர் தூக்கு பண்றாங்க. யாருக்காவது அவர்கள் காசு பணத்தை செலவு செய்வதற்கு கஞ்சத்தனம் இருந்தால், கொடுக்க மனசு வரல, காசு பணத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள மனசு விசாலமான மனசு இல்லை என்றால், ஃபமன் லன்ன பில் மாலி ஐ யுன்ஃபிகஹு. காசு பணத்தை செலவு செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு மனசு வரல, கஞ்சத்தனம் கல்புல நிறைஞ்சிருந்துச்சு, கை வேலை செய்ய மாட்டேங்குது, காசு எடுக்க கை வர மாட்டேங்குது என்று இருந்தால் அவங்களுக்கும் நற்செய்தி சொல்றாங்க. கஞ்சர்களை விட்டு வைக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகாஃபல் அதுவ ஐ யுஜாஹிதஹு. எதிரிகள் முன்பு சேர்ந்து ஜிஹாது செய்வதற்கு பயந்து தொடை நடுங்கியாக இருந்தால், வீட்டை விட்டு வெளியே போகவே பயமா இருக்கு. யாராவது வெளியே சத்தம் போட்டால் கைகாலம் உதறது, படி வேணாப்பா தம்பி உள்ளவா அப்படி வேற, சண்டைக்கு போறதுக்கே பயம் வருது என்று சொன்னால் வரைஞ்சிங்களா. வஹாபல் லைல ஐ யுகாபிதஹு. இரவெல்லாம் எழுந்து நின்று அல்லாஹ்வை அழுது வணங்கி இபாதத் செய்வதற்கு மனசு வரல, சோம்பேறித்தனமாக இருந்தால் அவர்களுக்கும் வழி சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். அலஞ்சபை கஞ்சர்களுக்கும் பெருமானா விட்டு வைக்கல பாருங்க, என்ன அற்புதமான வழி சொன்னாங்க பாருங்க. ஃபல் யுக்ஸிர் மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அவர்களுக்கும் வழி சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு என்பதை அதிகமாக சொல்லிங்க போங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவாங்க.
கையில் காசு வரமாட்டேங்குது, எடுத்து கொடுத்து தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கலாம்னா மனசு வரல, ஜிஹாதுக்கு போக மனசு வரல, இரவெல்லாம் எழுந்து தொழுது அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம், அதுக்கும் வந்து சோம்பேறித்தனம். போ, சும்மா சோம்பேறியை படுத்து கிடக்குறீல்ல, வாயால சொல்லு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். எத்தனை வாட்டி சொல்லலாம்? ஒரு நாளைக்கு 1000 வாட்டி சொல்லலாம். நடந்துக்கிட்டே சொல்லலாம், கடத்தலுக்கு போகும்போது சொல்லலாம், கத்திரிக்காய் வாங்கிட்டு வரதுக்குள்ள 10,000 ரூபாய் சொல்லிடலாம். ஜி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். என்ன லேசான வாசகம் இது! இனி அதை அதிகமாக சொல்லிக்கொள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான் என்ற இப்னு அபீ ஷைபா ஹதீஸ் வருது. கேட்டு பாருங்க, யாரையுமே உடலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் இந்த நாவை அல்லாஹ்வுக்கு பிரியமான நிஅமத்தை ஆக்கி கொடுத்தாங்க. இல்லைன்னா அந்த நாக்கு நிஅமத்தா இருக்குமா? நிஅமத்தா இருக்காது, அது ரஹமத்தா இருக்காது, அதாவா போயிடும் உனக்கு. அல்லாஹ் கொடுத்த எல்லா நிஅமத்துகளையும் உனக்கு நிஅமத்தா ஆக்கி கொடுத்த ஒரே நிஅமத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவி உனக்கு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தா இல்லைங்களா? துனியாவிலே நிஅமத்தா, ஆகிரத் நிஅமத்தா இல்லையா? அப்படிதானே? யாரெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் துனியாவில் கொடுத்த மனைவியுடனும் சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாரெல்லாம்? எல்லாரும் சொல்றாங்க. அப்ப துனியாவில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மனைவி நம்ம கொடுத்த நியமத்தா தானே விளங்குது. அது இங்கே தான் பட்டப்பாடு அங்கேயுமா அப்படிலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் கேட்கல. சரி, அப்போ அல்லாஹ் துனியாவில் நம்ம மனைவி நம்ம கொடுத்தது அல்லாஹ் கொடுத்த பேர் அருள் தானது. அருளா இல்லைங்களா? அருள். இந்த அருள் ஆகுன்னு நினைக்காதீங்க, இந்த அருளாக ஆக்கன்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை என்றால் மனைவி உங்களுக்கு கொடுத்த துனியாவிலையும் அதாவா போயிருப்பாங்க, ஆகிரத்திலையும் அதாவா போயிருப்பாங்க. பெருமானார் தான் மனைவியிடம் சொன்னார்கள், உன் கனவுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், கணவனுக்கு எதிர்த்து பேசாதே, கனவுக்கு நன்றி உள்ளவன் நடந்து கொள். நான் சஜிதா செய்வது ஜாயிஸ் என்று இருந்தால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கணவனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டு இருப்பேன். கணவனுக்கு கட்டுப்பட்டு நட, கணவன் மனம் கோணுமே நடக்காதே. நீ தொழுகு, நீ வணக்க வழிபாடு செய், நீ குர்ஆன் ஓது, நீ ஸலவாத் ஓது, நீ நோன்பு வை, கத்து கொடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உங்க மனைவி உங்க பிரியமான மனைவி ஆயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காவிட்டால் துனியாவிலே உங்க மனைவி அதாபா இருந்திருப்பா, ஆகிரத்திலே அதாபா இருந்திருப்பா. அவள் தொழுதிருக்காவிட்டால், இறைவனை வணங்கி இருக்காவிட்டால், எப்படி நடக்க வேண்டும் என்று அவள் தெரிந்திருக்காவிட்டால், எப்படி மாமா நாட்டு நடக்கணும், எப்படி மாமியாட்டு நடக்கணும், எப்படி நாத்த நாட்டு நடக்கணும், எப்படி பக்கத்து வீட்டுக்கு நடக்கணும், இது எல்லாம் இந்த அன்பையும் இந்த ஒழுக்கத்தையும் இந்த நபி இந்த பாரம்பரியத்தையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லிக் கொடுத்திருக்காவிட்டால் உன் மனைவி துனியாவிலும் நரகமாக ஆகியிருப்பாள், மறுமையிலும் நரகமாக இருப்பாள். நம்முடைய பிள்ளைகள், அதுவும் அல்லாஹ் நம்ம கொடுத்த நியமத் தான். பிள்ளைகளும் எவ்வளவு பேர் கவலைப்படுறோம்? பிள்ளையும் அல்லாஹ் நம்ம கொடுத்த மாபெரும் நியமத் தான். எப்ப நியமத்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரம் நியமத் ஆயிடுச்சு. பெருமானார் தான் குர்ஆன்ல சொல்லி காட்டினார்கள், உங்க தாய் முன்னாடி எப்படி நடக்கணும், உன் தகப்பன் முன்னாடி எப்படி நிக்கணும். உன் தகப்பன் உட்கார்ந்திருந்தால் நீ சமமா உட்கார கூட அனுமதி இல்லை. நீ உன் தகப்பன் முன்னால் தலை குனிந்து நிற்க வேண்டும். உன் தகப்பன் முன்னால் எதிர்த்து பேசக்கூடாது, அவரை சளைத்துக் கொள்ளக்கூடாது, சீன் சொல்லக்கூடாது. அவர்கள் முன்னால் புஜங்களை தாழ்த்தி நிற்க வேண்டும், சங்கையான வார்த்தையை பேச வேண்டும், கண்ணியமான வார்த்தைகளை பேச வேண்டும். இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தகப்பனுக்காக உன் தாய்க்காக துஆ செய்யணும். இந்த தாயின் ஒழுக்கத்தை, தகப்பனின் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தை வருகிறார், ஒரு மகன் வருகிறார் தன் தந்தையை பற்றி. என்கிட்ட கேட்காமலே எங்க அத்தா ஜோப் வந்து காசு தூக்கிறார். பெரும்பாலும் சத்தம் போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். நான் சட்டை கழட்டி மாட்டிருந்தா வாப்பா ஜோப் வந்து காசு தூக்கிறார், 50 100 தூக்கிற செலவுக்கு தூக்கிக்கிறார். என்கிட்ட கேட்காம தூக்கிறார். சட்டையை மட்டும் வெளியே போனால் காசை காணும், பாப்பா தூக்கிறார். அப்படின்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து குறைப்பட்டுக்கிட்டாங்க. பெருமாள் அவரை கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க, ஏன் கேட்காம இருக்கிற அப்படின்னு. பாப்பாவை சத்தம் போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டார். பெருமாள் சொன்னாங்க, இங்கிரி இன்னக்க வ மாலுக லி அபீக, நீயும் மொத்த சொத்தும் ஆப்பாவுக்கு தான். நீயே வாப்பாவோட சொத்து தான் ஐயா. ஒன்று இருக்கிற மொத்த காசும் வாப்பாவுக்கு தான். வாப்பா அம்மா கொடுக்காம நீ எங்க வந்த? எப்படி சம்பாரிச்ச? நீ எப்படி இந்த காசை வச்சு எப்படி ஊடு வச்சு? உன் ஒட்டுமொத்த வீட்டை உன் தந்தையும் தாயும் எனக்கு எழுதி வை என்று சொன்னாலும், நான் சம்பாரிச்சது, என் உழைப்புல சம்பாரிச்சது, என் கைகால் திறமையில, என் அறிவு திறமையில சம்பாரிச்சது, அது எப்படி எங்க வாப்பா கேட்டாலும் சொல்ல உனக்கு உரிமை இல்லை. இன்னும் சொல்ல போனா
நீ ஆசையாக கல்யாணம் முடித்துக் கொண்ட மனைவி எனக்கு பிடிக்கல, அவளை அனுப்பிச்சு விட்டுட்டு வா என்று உன் தாயும் தந்தைக்கும் சொல்ல உரிமை இருக்கிறது என்று முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மாலிக்க வாஹலி, அந்த அளவு உரிமை அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்குது என்று சொல்லிக் கொடுத்தது. இந்த பையனுக்கு அதவு சொல்லிக் கொடுத்து அந்த பையன் துனியாவிலே உன் கண்களுக்கு குளிர்ச்சியான பையனாக ஆக்கி கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைன்னா அந்த பையன் அதாவா மாறி இருப்பான் துனியாவிலே. இந்த பையனை என் பெற்றதுக்கு பேசாம குலவிகள் பெற்றிருக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்க. ஜி அந்த மாதிரி ஆகாம ஏன் தான் இந்த பையனை பெற்றனும், அதாபா போயிட்டானே. துனியாவிலையும் அதாபு, ஆகிரத்திலையும் அதாபு. அப்ப துனியாவிலையும் அந்த பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமானவர்களாக நிஅமத்தாக ஆக்கி கொடுத்தது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவெல்லாம் நிஅமத் என்று நினைக்கிறாயோ உன் உடலிலே, உன் கல்விலே, உன் உள்ளத்திலே, அதையெல்லாம் நிஅமத்தாக மாற்றி கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி. இல்லை என்றால் ஒட்டுமொத்த துனியா உனக்கு நிஅமத்தா இருந்திருக்காது. உன் மனைவி நரகமாக இருந்திருப்பாள், உன் பிள்ளை உனக்கு நரகமாக இருந்திருப்பார்கள், உன் உறவுகள் நரகமாக இருந்திருப்பார்கள், உன் அக்கா தங்கச்சிக்கு நரகமாக இருந்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உறவை மரியாதை ஆதரிச்சு நடந்துக்கோ. கியாமத் நாள்ல மனிதர்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் போயிட்டு இருப்பாங்க. இங்கிருந்து நடந்து கடந்து போனால் சொர்க்கம், கீழே நரகம். அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தில் முடியை விட மெல்லிய பாலம். மனுஷன் நடந்து போயிட்டு இருப்பான், ரெண்டு பக்கமும் கொக்கி இருக்கும். அந்த கொக்கி வந்து இவனை இழுத்து நரகத்தில் போட்டுரும். ஒரு கொக்கி விட்டு தப்பிச்சு அடுத்த கொக்கி வரும், அடிச்சிருங்க, அதை இழுத்து நரகத்தில் போட்டுரும். அது என்ன கொக்கின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். பெருமான சொன்ன உங்கள் உறவுகள் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே போய் நிற்கிது பாருங்க உறவு. நாம் சர்வசாதாரணமாக அண்ணன்ட சண்டை, நம்பிட்டு சண்டை, மாமியாரோட சண்டை, மருமகளோட சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை போட்டு பேசுகிறதே இல்லைங்க. உறவுக்குள்ளே முறிச்சுக்கிறோம். நெருங்கிய குடல்வாய் ஜனங்க, நெருங்கிய தாய் பிள்ளைகள் உறவை முறித்து கொண்டு சின்னத்தா பெரியத்தா பிள்ளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விளைஞ்சிக்கலாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுங்க. ஒரு கல்யாணத்தில் நல்லா விருந்து சாப்பிட்டு கடைசியில் ஐஸ்கிரீம் எனக்கு மட்டும் கொடுக்கல, தீந்து போச்சு. அவர் என்ன செய்வார்? எப்படி எனக்கு மட்டும் கொடுக்காம இருந்தார் அவர்? அன்னைக்கு ஆரம்பிச்சு சண்டை தாங்க இன்னை வரைக்கும். அடப்பாவீங்களா, இதெல்லாம் ஒரு சண்டையா? சண்டை போகிறதுக்கு ஒரு காரணமாக வேணும். ஒரு சின்ன சண்டை அப்படியே தொடர்ந்து உங்கள் சளி பிடிக்கவும் கொடுக்காம இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணமாங்க. இதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு வருஷ கணக்கில் சண்டை. அடப்பாவீங்களா, இதெல்லாம் கொக்கியாக வந்து நிற்கும். யாரெல்லாம் நீங்கள் சண்டை போட்டையோ உன்னை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிராத்துல் முஸ்தகீம் பார்த்து நிற்கிது. இங்கே நீ சண்டை போட்டது, இங்கே நீ அடித்தது, இங்கே வெட்டி விட்ட உறவுகள், இங்கே எந்த உறவுகளை முறித்து கொண்டாயோ அவைகள் எங்கே நிற்கிது பாருங்க. கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு, எடை தராசெல்லாம் முடிஞ்சு, அல்ல கேள்வி ஜவாபு கிசாபு கிதாபெல்லாம் முடிஞ்சு, எல்லாத்தையும் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பார்த்து கலந்தா சொர்க்கம் போயிடலாம். நீ ஜாலியாக போகலான்னு நினைப்பே, அங்கே வந்து நிற்கிது கொக்கி, இழுத்து உள்ள தள்ளிடும் அந்த உறவு. தெரிஞ்சுங்களா? இப்படி பெரும்பாலும் சொன்னால் பயம் வரல. இன்றைக்கே போய் நம்ம சொந்த பந்தங்கள் தான் பேசி சந்தோஷப்படுத்தி யாரெல்லாம் உறவை முறிச்சுக்கிறோமோ அந்த மாதிரிலாம் போய் அந்த பேசி உறவெல்லாம் புதுப்பிச்சுட்டு வந்துடுவோன்னு ஆசை வருதா இல்லையா? இப்படி ஒரு உறவை உறவாக ஆக்கியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி. இல்லை என்றால் உறவுகள்லாம் இன்று உன்னை கொட்டும் தேலாக மாறி இருக்கும். அல் அகாரிபு அல் அகாரிபுன்னாங்க, அக்ரபா மாறி இருக்கும். அக்ரபுகள்லாம் அக்ரப், அக்ரப்னா ஐன், ஐன் காஃப்னா தேல்னு அர்த்தம், அலிஃப் காஃப்னா உறவுன்னு அர்த்தம். அக்ரபுகள் அக்ரபா மாறி இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் உறவுகளை உறவுகளாக ஆக்கி கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி. உலகிலே எதுவெல்லாம் அல்லாஹ் உனக்கு நிஅமத்தாக கொடுத்தானோ, எவற்றையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அருட்கொடையாக கொடுத்தானோ அந்த ஒட்டுமொத்த அருட்கொடைகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் உனக்கு பிரியமானதாக அருட்கொடையாக ஆக்கினார்கள். அவங்க மட்டும் இல்லைன்னு சொன்னா இவைகள் எல்லாம் அருட்கொடையாக இருக்காது, உனக்கு இருளாக இருந்திருக்கும், அருளாக இருந்திருக்காது, அதாபாக இருந்திருக்கும், வேதனையாக இருந்திருக்கும். இவற்றை ஏன் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று நீ கை சேதப்படக்கூடியதாக இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் நம்ம கொண்டாடுறோம். அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பேருபகாரம் புரிந்தான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, ரசூலை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அனுப்பி வைத்ததின் காரணமாக உங்களுக்கு பேரருள் புரிந்தான்னு சொல்லி காமிச்சாங்க. ஜி நீ ரசூலை விட்டுட்டு
பெருமானுடைய புகழை விட்டுட்டு காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், நியமத்து நினைக்கிற இல்லவே. நீ எவ்வளவு கோடி கோடியா காசு சம்பாதிச்சாலும் சரிதான், மறுமை நாள்ல ஹதீஸ் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ சம்பாதிச்ச காசு, நீ சம்பாதித்த பணம், தங்கம், வெள்ளி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுல மொத்தமா தங்கமாக்கி அந்த தங்கத்தை சூட்டுக்கோள் மாதிரி நீளமா ஒரு இந்த தோசை கரண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தோசை கரண்டி மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான். ஆக்கி சூடு காட்டுவான். எங்க? கேஸ் ஸ்டவ்ல இல்லைங்க, நரகத்தில் வச்சு எல்லாம் சூடு காட்டுவானா. சூடு காட்டி நெருப்பு மாதிரி ஆயிரும். அதை கொண்டு வந்து உன் நெற்றியிலும் உன் முதுகிலும் உன் விழாவிலும் சூடு போடப்படும். நீ சம்பாதிச்ச அத்தனை காசையும், நீ சம்பாதித்த தங்கம், வெள்ளி, நீ கழுத்துல போட்டிருந்த நகை, பெண்களே நல்லா கேட்டுக்க, நீ காதுல போட்டிருந்த நகை, நீ கையில போட்டிருந்த வளையல், இவற்றை ஒட்டுமொத்தமா சேர்த்து தங்கமாக வெள்ளியாக ஆக்கி அதை அல்லாஹ் தஆலா சட்டுவம் மாதிரி ஆக்கி, தோசை கரண்டி மாதிரி ஆக்கி நரகத்தில் சூடு பண்ணி எல்லாம் நெத்தியிலையும் முதுகுலையும் விலாயம்பலையும் சூடு போடுவோம். யௌம யுஹ்மா அலைஹா ஃபின்னாரி ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே வைத்து சூடு பண்ணி, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா, அதை கொண்டு சூடு போடப்படும். ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வஸுஹூருஹும், அவருடைய நெற்றியிலேயும் முதுகிலேயும் விலாயெலும்பிலும் சூடு போடப்படும். சூடு போட்டு அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்க சேர்த்து வைத்த சொத்து இதான்ப்பா, இதான் உன் காசு, பணம், தங்கம், சூடு போடுங்கயா என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், நீ சேர்த்து வைத்துக் கொண்டிருந்த அந்த சொத்துக்களை இப்ப அனுபவி. அப்ப தெரியும், அல்லாஹ் நான் ஏன் தான் சேர்த்தேன்னு தெரியலையே. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருப்பான், அவனுக்கு சட்டுவம் சின்னதா இருக்கும். ஒருத்தர் நிறைய சேர்த்திருப்பான், அவன் சட்டுவம் பெருசால இருக்கும். அல்லாஹ் இங்க துனியாவில் பார்த்து, அல்லாஹ் அவன் மாடியை பார்த்து, அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாடி, எவ்வளவு பெரிய செல்வம், அவனுக்கு எவ்வளவு பெரிய சொத்து, இங்க நீ அவனை பார்த்து ஏங்குகிறாய். மறுமை நாளிலே அவர்களை பார்த்து சொல்லுவாய், நல்ல வேளை நமக்கு சின்ன சட்டுவம் தான்ப்பா, நம்ம கொஞ்சமா தான் சேர்த்து மிச்சம் வச்சோம், எல்லாம் சேர்த்து இவ்வளவு ஒரு அடி தான் இருக்குது, அவனுக்கு 90 அடி படி என்று நீ சொல்லுவாய். இந்த சொத்துக்கள் எல்லாம் உனக்கு அருள் அல்ல, இருள். எப்ப தெரியுமா? ரசூல்லா வராமல் இருந்தாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னார்கள், இன்னலி மாலிக அலைக ஹக்குன், உன் பொருள்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் கடமை இருக்கிறது. அந்த பொருளை 40 ஒரு பங்கு ஜகாத்து கொடுத்து விடு. மா யஸஅலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் அஃவ, உனக்கு செலவுக்கு போக மிஞ்சி இதை செலவு செய்து விடு. யஸஅலூனக இன்னும் குல்லில் குல் இல் வாலிதைனி வல் அக்ரபின் வருமே, உன் பெற்றோர்களுக்கு செலவு செய், உன் உறவுகளுக்கு நீ செலவு செய். ஜி வமா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன் வலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், ஊரில் உண்டான யதீம்களுக்கு செலவு செய், ஊரில் உண்டான ஏழைகளுக்கு செலவு செய். இதை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிலாம் நீ செய்து விட்டால் அந்த சொத்து நீ எவ்வளவு கோடி வேணா சம்பாரிச்சுக்கோ, அளவே வேணும். ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பளம் இல்லை, ஒரு மாசத்துக்கு 1 கோடி சம்பாரி, 100 கோடி சம்பாதித்து அதில் அல்லாஹ் ரசூல் என்ன செய்ய சொன்னாங்களோ அதை செய், மிச்சத்தை நீ வைத்துக்கொள். அவை அத்தனையும் உனக்கு ரஹ்மத்தா மாறிடும். மறுமை நாளிலேயே ரஹ்மத்தா மாறிடும், துனியாவிலேயே ரஹ்மத்தா மாறிடும். கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடு, தர்மங்களை செய், உன் உறவுகளை ஆதரித்துக்கொள், ஊரில் உண்டான யதீம்களை பார்த்துக்கொள், ஊரில் உண்டான மிஸ்கீன்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கொள். நீ பசித்து, நீ உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ உணவு சாப்பிடாதே, உன் வீட்டில் நல்லது எதுவும் செய்வாயானால் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பு, ஏழை மக்களை தேடி கொடுத்து அனுப்பு, தேடி கொண்டு போய் நீ கொடுத்து விட்டால் நீ சம்பாதித்த சொத்துக்கள் உனக்கு ரஹ்மத்தா மாறிடும். நீ சொல்லி கொடுத்தது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நாம் செய்திருக்காவிட்டால் இந்த சொத்துக்கள் நமக்கு மறுமை நாள்ல பட்டை தீட்டப்படும் சட்டுவமா இருக்கும். முதுகு தோல்ல அல்லாஹ் அதை வச்சுதான் நமக்கு சூடு போட வேண்டாம். அப்ப ரஹ்மத்தா மாற்றினது யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நிஅமத்துகளையும் ஒன்று ஒன்றாக யோசித்து பாருங்கள், அது நிக்மத்தாக தண்டனையாக மாறி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தா மாத்தி கொடுத்துட்டாங்க. அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்தான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன், அவர்களுக்கு ஒரு ரசூலை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அனுப்பி வைத்த காரணத்தினால். புரிஞ்சுங்களா? இந்த நிஅமத்து தான் சஹாபாக்கெல்லாம் கூடி உட்கார்ந்து பேசிக்கிறாங்க.
இன்னா நஹ்மிதுல்லாஹ, நாங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை புகழ்ந்து கொண்டிருந்தோம், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருந்தோம். அலாமா ஹதானா லிதீனி வ மன்னா அலைனா பிக, உங்களை போன்ற பேரருளை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து விட்டானே, அதன் காரணமாக எல்லா நியமத்துகளையும் நியமத்தாக அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டானே, இதை பற்றி தான் யா ரசூலல்லாஹ் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள். பெருமானார் சொன்னாங்க, உங்க இன்னும் அல்லாஹ் சொன்னான் உங்க சஹாபாக்களை பார்த்து, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யுபாஹி பிக்குமுல் மலாயிகா, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மலக்குகளை இடத்திலே உங்களை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப நல்லா விளங்கிங்க, எந்த வீட்டிலே நீங்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நியமத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, ரசூலுடைய மௌலூத் ஷரீஃப் ஓதுறீங்களோ, அல்லாஹ் இடத்திலே அந்த வீடு பெருமை பேசப்படக்கூடிய இல்லமாய். எல்லா வீட்லையும் மௌலூத் ஓதணுமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? இங்கே வியாழக்கிழமை இங்கே 10 நாளும் இங்கே மீலாது நடக்கும் 12 நாளும் மகரிபில் இங்கே வந்துருங்க. இஷா தொழுது ஓதும், இல்லை ஃபஜ்ர் தொழுது ஓதும். எல்லார் வீட்லேயும் மௌலூத் ஷரீஃப் ஓதும். பெருமானுடைய புகழ் பாடல் படியுங்கள், பெருமானை புகழ்ந்து பேசுங்கள். கடைசி நாளில் அல்லது என்னைக்கு உங்களால் முடியுமோ ஒரே 1 கிலோ அரை கிலோக்கு அரிசி வாங்கியாச்சு சோறாக்கி வீட்டில் 4 பேரை கூப்பிட்டு சோறாக்கி போடுங்க. உங்கள் சொந்த பந்தங்களை கூப்பிடுங்க. ஊரில் ஆலிம் ஷாக்கில் கூப்பிடாட்டி போது பரவாயில்ல, ஏன்னா ஆலிம் ஷாக்கில் சாப்பிட்றதுக்கு தான் முழுது ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்னு வேறு சொல்கிறாங்க. ஆலிம் ஷாக்கில் வேணால் கூப்பிடாத விட்டுரு, அவங்க அல்லாஹ்வுல சோறு போட்டுக்குவான், நீ சோறு போடாட்டி பரவாயில்ல. அவங்க அல்லாஹ் நம்பி தான் ஓதுனாங்க, உன்னை நம்பி ஓதலை, அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்துக்குவான். விளைஞ்சுங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை கூப்பிட்டு வீட்டில் சோறு போடு. எவ்வளோ அல்லாஹ் கொடுத்தானோ, எவ்வளவு அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறானோ அவ்வளோ செலவு பண்ணு. நீங்கள் ஒன்று அல்லாஹ் ரசூலுக்காண்டி கொடுத்தா 9 கொடுப்பான் அல்லாஹ் தரிசா, 10 கொடுப்பான் அல்லாஹ் தஆலா, 100 கொடுப்பான், 700 கொடுப்பான். உனக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் தஆலா எவ்வளவு வர வேண்டும் என்று அல்லாஹ்விட்ட நீ தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுக்கு ஏற்ற அளவு நீ செலவு செய்யி. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீ கொடு. அல்லாஹ் தன்னால் முடிஞ்சது கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. உன் சக்திக்கு ஏற்றது மாதிரி நீ கொடு, அல்லாஹ் தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா செலவு செய்வான். இது ஒவ்வொரு வீட்டிலும் இதை ரஹ்மத் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமானாருடைய புகழ் பாடுவதற்கும் பெருமானுடைய பிறப்பை கொண்டாடக்கூடியவராக ஆக்குவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பாடக்கூடியவர்களாக வாழ்நாள் இறுதி நாள் வரை நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானுடைய புகழ் பாடி அல்லாஹ்வுடைய நேசத்தையும் ரசூலுடைய நேசத்தையும் பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக. மஹ்ஷர் வெளியிலே அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெருமானோடு நிழல் கொடுப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இறுதியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சூனத்திலே இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நண்பர்களே, இந்த பயான் நீங்கள்லாம் ஒழுங்காக கவனிச்சிங்களா? ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? சரி, கரெக்டாக கவனிச்சிங்களா? ஆலிம்கள் சொல்லக்கூடாது, ஓதர மாணவர்கள் சொல்லக்கூடாது. மற்றவங்களாம் யார் நான் கேட்குற கேள்விக்கு விட தெரியுமோ கை தூக்கணும். கை தூக்கணும் யாரோ ஒருத்தர் தான் கொடுக்கும், யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஹதீஸை நான் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. அங்கே எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்த்து எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்து நான் பயான் ஆரம்பித்தேன். அந்த சஹாபி பேர் எத்தனை பேர் ஞாபகம்? கை தூக்கணும். இந்த சஹாபி பேர் கரெக்டாக சொல்லணும், அத்தா பேரோடு சேர்த்து சொல்லணும். அந்த சஹாபி பேர் உங்கள் அத்தா பேரும் சொன்னேன், கரெக்டாக யாருக்கு தெரியும்? அவங்க ஓதுற மாணவர்கள் உஸ்தாத் கை தூக்கும், மற்றவங்க பொதுமக்கள் நல்லா கை தூக்குங்க. எத்தனை பேர்? 2 பேர் தான் கை தூக்குறாங்க. அந்த சஹாபி பேர் சொன்னேன், அவங்க அத்தா பேரும் சொன்னேன். கரெக்டாக இந்த சஹாபி பேருன்னா அவங்க அத்தா பேருன்னு சொன்னால் பரிசு. நல்லா தூக்குங்க, சந்தேகமாக தூக்குறீங்க. போல நீங்கள் ஓதுற மாணவர் இல்லையா? மசரா ஓதுறீங்களா? ஆலிம்ஷா கிடையாது. 2 பேர் நீங்கள் சொல்லுங்கள். ஜி முஆவியா மத்தா பேர் தெரியல, நீங்கள் சொல்லுவீங்களா? அப்பா இவங்க முஆவியான்னு பேர் சொல்லிட்டாங்க, அபூ சுஃபியான் 2 பேருக்கும் பரிசு கொடுத்துலாம், கொடுப்பா 50 கூட கொடுப்பா. அப்பாடி 2 பேரை நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எதுமா அவங்க ஹதியாவை கொடுத்துட்டாங்க, ஆளுக்கு 100 ரூபா. அப்போ ஒருத்தவங்க முஆவியா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, ஒருத்தவங்க அப்பா 2 பேரும் வாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். முஆவியா ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவித்தவர்கள், அவங்களோட தகப்பனார் பேர் அபூ சுஃபியான். 2 பேருமே பெரிய சஹாபாக்கள், 2 பேருமே ஜலீலுல் கத்ரான சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ் நல்லா கவனிச்சுக்கிறீங்க பயான். மாஷா அல்லாஹ் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு பயானையும் கவனிக்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. விளைஞ்சுங்களா? டெய்லி இங்கே பயான் நடக்கும். அந்த பயான்கள் எல்லாம் வந்து உட்காந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கவனிங்க. நம்முடைய இருலோக வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தாக்கி வைப்பான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நண்பர்களே, இதுக்குன்னு அல்லாஹ் நினைக்கிறது வாயால் இல்லை, கல்பில். எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்களும் பெண்களும் கண்ணை ஒரு நிமிஷம் மூடுங்க.
தலையை கீழே வாங்கி மனசுக்குள்ள நன்றி செலுத்துங்க. அல்லாஹ், யா அல்லாஹ் ரசூலுடைய உம்மத்தில் கொண்டு வந்தே இந்த பயானை கேட்க தௌஃபீக் செஞ்சே, அல்லாஹ் மனுஷனாக்கி வச்சே, கை காலை கொடுத்தியே, கண்ணு கொடுத்தியே, கண்ணை எப்படி பயன்படுத்தணும்னு என்பதற்கு ரசூலையும் கொடுத்தியே. அல்லாஹ் வாயால் அல்லாஹ்ட்ட பேசுங்க கொஞ்ச நேரம், 2 நிமிஷம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. கண்ணை மூடி லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், எந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அந்த நிஅமத்தை அல்லாஹ் மேலும் மேலும் அதிகப்படுத்துவேன்னு சொல்றான். அதனால எந்த நிஅமத்து உங்களுக்கு இன்னும் வேணுமோ கேளுங்க. உங்க வீடு வேணுமா, யாரில் எனக்கு வாடகை வீடாவது கொடுத்தே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொந்த வீடு கொடுப்பான் அல்லாஹ் தாலா. யாரில் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தே அல்லான்னு சுக்குர் செய்யுங்க, இன்னொரு பிள்ளையும் கொடுப்பான் அல்லாஹ் தாலா. சுக்குர் செய்யுங்க. அல்லாஹ் யாரில் 10,000 மாதம் வருமானம் கொடுத்தே சுக்குர் செய்யுங்க, 20,000 கொடுப்பான் அல்லாஹ் தாலா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் சொல்ல அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பிள்ளைங்களை கொடுத்தே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், என் கண்ணு பார்க்க வச்சே அல்ஹம்துலில்லாஹ், என் கால் நடக்க வச்சே ரப்பே உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று ஒன்றா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ் எனக்கு எளிமையான முறையில் என்னுடைய சிறுநீர் வெளியாக வச்சே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், வயிற்று வலி இல்லாமல் நெஞ்சு வலி இல்லாமல் உட்காந்து பயான் கேட்க வச்சே அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லுங்க. ஒன்று ஒன்றா சொல்லுங்க அல்லாஹ்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் கருணையாண்ணே கருணையாண்ணே எப்படிலாம் எனக்கு கொடுத்த, எத்தனை பேர் இப்படி இருக்காங்க, எனக்கு எல்லா நியமத்தையும் கொடுத்தே ரப்பே, ஒரு நாள் கூட பட்டினி கிடைக்கல இது வரைக்கும், நீ சோறு போடுறே ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், விதவிதமாக சோறு கொடுத்தே அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மனமுருகி அல்லாஹ்க்கு சுக்ர் செய். இதுக்கு பேர் தான் திக்ரு. வாயால் சொல்கிறது அது சவுண்டு, திக்ருன்னா கல்பில் நினைக்கிறதுக்கு பேர் தான் திக்ரு. சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ், ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். சொன்னால் இஷா முடிஞ்சு நீங்கள் ஃபஜர் வரைக்கும் சொல்லலாம், அவ்வளோ கொடுத்துருக்கான் அல்லாஹ் தாலா. என் கிட்னி வேலை செய்ய வச்சு அல்லாஹ், என் நுரையீரல் வேலை செய்ய வச்சு ரப்பே அல்லாஹ், என்னை ஆஸ்பத்திரிக்கு டெய்லி அலையாமல் காப்பாற்றினீங்க அல்லாஹ், கொடிய வியாதிகளை விட்டு என்னை பாதுகாத்திய ரப்பே, என் குழந்தை குட்டிகளை பாதுகாத்திய, மனைவி மக்களை பாதுகாத்திய ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய பேரர்களுக்கு நன்றி செலுத்தி ஒரு 5 நிமிஷம். அன்பர்களே இங்கே பாருங்க, இந்த நன்றி செலுத்துறதை டெய்லி ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. ஃபஜருக்கு பின்னாடியோ அல்லது தஹஜ்ஜுதுக்கு பின்னாடியோ அல்லது காலையில் 10 மணிக்கோ ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி மட்டும் செலுத்தி பழகி, இது மனைவி மக்களுக்கும் பழகி கொடுங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் 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 லா இலாஹ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரமாக விட்டதால் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏன்னா தாய்மார்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அல்லாஹு அல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஹய்யூ யா கய்யூம் என்பது இஸ்முல் அஸம். இதை கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்டால் என்ன வேணால் அல்லாஹ் கொடுப்பான். அதனால் யா ஹய்யூ யா கய்யூம் சொல்லும் போதே மனசுக்குள்ளே அல்லாஹ்ட்ட உங்கள் கோரிக்கையெல்லாம் வைங்க. அல்லாஹ் எனக்கு சாலியான பிள்ளைகளை கொடு, எனக்கு செல்வங்களை கொடு, கடனை அடைச்சது என்னென்ன வேணுமோ என் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை ஜோடி ஏற்படுத்தி கொடு அப்படின்னு ஒன்றுனா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். யா ஹய்யூ யா கய்யூம் யா கய்யூம் யா ஹய்யூ 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 யா கய்யூம் யா
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم. இன்ஷா அல்லாஹ் நன்றி உரைக்கு பின்பு துஆ.